students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.4ல உள்ள 9, 10th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 9th sum பாருங்க. Show that the angle bisectors of a triangles are concurrent. So angle bisectors of a triangle are வந்து concurrent அப்படினு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ triangle ABC கொடுத்திருக்காங்க. அதுல AD CF BE எல்லாம் வந்து ஒரு இதுல பைசெக்டர் இல்லையா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கோங்க. இது ABC. ட்ரையாங்கிள் ABC எடுத்தீங்கன்னா ADங்கிறது பைசெக்டர். ஓகேவா. சோ நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல 3 இது கொடுக்கறதுனால நம்ம ஒவ்வொன்றா அதை வந்து செய்யலாம். இப்போ நான் ட்ரையாங்கிள் ABC எடுத்துட்டேன்னா AD is the வந்து ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A. ஓகேவா. ட்ரையாங்கிள் ABC in triangle ABC எடுத்தோம்னா இல்ல AD is the angle bisector of angle A. angle A ல இருந்து பைசெக்ட் பண்றது angle AD. ஓகேவா. சோ அப்ப நம்ம angle bisector தியரம் என்ன வரும்? அப்போ AB divided by அதாவது AB divided by AC equal to BD divided by DC. அதான் நமக்கு angle by இது divided by இது equal to BD divided by DC. AB divided by AC equal to BD divided by DC. இதான் angle bisector theorem. இப்போ இனி அடுத்த நம்ம triangle எடுக்கிறோம். எந்த triangle? ABC தான். triangle ABC எடுத்தோம்னா இதுல இதை மட்டும் வரைங்க E. ஓகேவா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ABC எடுத்தீங்கன்னா இதுல B வந்து என்னது? பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் B. ஓகேவா. அப்போ என்ன வரும்? AB டிவைடட் பை BC ஈக்குவல் டு CE டிவைடட் பை AE மாறி வரும். அப்போ இதுல என்ன எழுதுறேன்? BE இஸ் தி ஆங்கிள் bisector of angle B. அப்படினா என்ன வரும் நமக்கு? BC divided by என்ன வரும்? AB. BC divided by AB equal to CE divided by AE. ஓகேவா. இது equation number 1, இது equation number 2. இனி அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா நான் இப்படியே மாத்தி வரைகிறேன். இது C, இது F. அப்போ இது A, இது B ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ இப்போ ட்ரையாங்கிள் ABC ல வந்து Fங்கிறது CFங்கிறது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் C. இதுல வந்து CF is the angle bisector of angle C. ஓகேவா. சோ அப்போ என்ன வரும்? AC divided by AB equal to AF divided by இது AF divided by FB ன்னு வரும். ஓகேவா. சோ அப்போ AC divided by BC equal to AF divided by FB. இது equation number 3. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த 3 ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 1 2 3 3 ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை equation multiply the equations 1 2 and 3. மூணு ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவ்வளத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவ்வளத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா? AB divided by AC into BC divided by AB into AC divided by BC equal to any right hand side ல என்ன இருக்கு? BD divided by DC into CE divided by AE into AF divided by FB. இப்போ இதுல இது கேன்சல் ஆகும். இது BC இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ 1 equal to என்ன வருது? BD divided by DC into CE divided by AE into AF divided by FB. ஓகேவா. சோ இப்போ இது வந்து என்னவா இருக்கு நமக்கு? பை சிவாஸ் தியரம் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம.
ஸோ இப்போ நம்ம புக்கில் பாருங்கள் 195ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிவாஸ் தியரத்தில் let ABC be a triangle and let DEF be the points on lines BC, CA, AB respectively, then the C1, CAD, BE, CF are concurrent. ஸோ இது வந்து எப்போ கான்குரண்டாக இருக்கும்னா if and only if BD by DC into CE by EA into AF by FB equal to 1 இருந்துச்சுன்னா இந்த AD, BE, CFR வந்து கான்குரண்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 equal to அதுன்னு கொண்டு வந்துட்டோம். BD by DC into CE by AE into AF by FE கொண்டு வந்துட்டோம். அப்போ therefore by Siva's theorem we have என்ன வரும் AD, BE, CF are concurrent. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு பைசெக்டரை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஆங்கிள் பைசெக்டர் தியரத்துக்கு தான் நம்ம எழுதுறோம். ஒவ்வொன்றா எடுத்து எழுதிட்டு அப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1 ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரோம். அப்புறம் சிவாஸ் தியரம் படி AB, BE, CFR வந்து கான்குரண்ட் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் 9th sum. ஓகேவா? So 10th question பாருங்க. An artist has created a triangular stained glass window and has one strip of small length left before completing the window. She needs to figure out the length of left out portion based on the lengths of the other sides as shown in the figure னு கொடுத்திருக்காங்க. So இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 9th sum பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இது கொடுத்திருக்காங்க கான்குரண்டாட்டு கொடுத்துட்டு இது என்ன கேட்குறாங்க, பிடி வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிடி கொடுத்துருக்காங்க, ஏஇ கொடுத்துருக்காங்க, இசி கொடுத்துருக்காங்க, ஏஎஃப் கொடுத்துருக்காங்க, பிஎஃப் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிவன் எழுதிடலாமா? கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஇ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், இசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அண்டு டிசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அண்டு டிபி equal to 3 centimeter, AF equal to 5 centimeter and BF தான் நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், in triangle O, இது வந்து O. ஓகேவா? in triangle OAB எடுக்க போறோம். OAB, இந்த triangle OAB எடுக்க போறோம். in triangle OAB எடுத்தோம்னா, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் OAB எடுத்தோம்னா பாருங்க, எடுத்தோம்னா இதில் OF வந்து என்னது பைசெக்டராக இருக்குது. OF இஸ் தி ஆங்கிள் பைசெக்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இதில் வந்து OF இஸ் தி ஆங்கிள் பைசெக்டர். ஓகேவா? OF இஸ் தி ஆங்கிள் பைசெக்டர். அப்போ BF டிவைடட் பை FA equal to OB divided by OA. So இப்படி மாறி எழுதினாலும் ஒன்றும் இல்லை, OB divided by OA equal to BF divided by FB அப்படி எழுதினாலும் ஓகே தான், இப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது equation நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இனி அடுத்தது ட்ரையாங்கிள் OBC எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் OBC, இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா OD வந்து இதில் பைசெக்டராக இருக்கும், ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும். இன் ட்ரையாங்கிள் OBC எடுத்தீங்கன்னா OD is the angle bisector. angle bisector. அப்போ என்ன வரும், தியரம் படி பார்த்தா நமக்கு BD divided by CD. So BD divided by அல்லது CD. first நம்ம இதை எழுதலாம், CD divided by DB equal to OC divided by OB. ஓகேவா? so அப்போ CD divided by DB equal to OC divided by OB. இது வந்து equation number 2. இனி அடுத்தது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் OAC இருக்கு. OAC. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா OE வந்து இதுல ஆங்கிள் பைசெக்டர். அப்போ இந்த ட்ரையாங்கிள் OAC எடுத்தோம்னா OE is the angle bisector. O is the angle bisector. ஓகேவா? அப்போ என்ன வரும் நமக்கு, AE divided by EC equal to OA divided by OC. ஓகேவா?
ஸோ ஏஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஓஏ டிவைடட் பை ஓசி எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ மூணுக்குமே நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இனி மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ multiplying the equations 1, 2 and 3. so 3 equation multiply பண்றோம். first வந்து left hand side அவ்வளத்தையும் multiply பண்ணுங்க. bf divided by fa into cd divided by db into ae divided by ec equal to ob divided by oa into OC divided by OB into OA divided by OC. இதில் இது கேன்சல் ஆகுமா, OC OC OA OA கேன்சல் ஆகும். ஸோ அங்கே 1 வந்துடும். இப்போ BFக்கு வேல்யூ நமக்கு தெரியாது, BF தான் தெரியாது. ஸோ அப்போ அந்த BF அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை FA, FA என்ன கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர், 5 இன்டூ CD, CD வந்து 10 கொடுத்துருக்காங்க. DB வந்து 3 கொடுத்துருக்காங்க. இன்டூ AE 3 கொடுத்துருக்காங்க. EC வந்து 4 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ 3யும் 3யும் கேன்சல். 1 5 is 5, 2 5 are 10, 1 2 is 2, 2 2s are 4. இப்போ BF divided by 2 equal to 1 implies BF equal to cross multiply பண்ணுங்க, 2 இங்க வந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ BF equal to எவ்வளவு, 2 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.